பிரான்சில் வதிவிட அனுமதி பெறுவது அல்லது அதனை புதுப்பிப்பது தற்போது தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான தேசிய நிறுவன முறையில் நிலவும் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் நிர்வாக தாமதங்களால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அவர்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் இடைநிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் கவலை வெளியிட்டுள்ளன. வதிவிட அனுமதியை புதுப்பிக்க முடியாத காரணத்தினால் பல வெளிநாட்டவர்கள் தங்களின் சமூக நலன்புரி உதவிகளை இழப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் வேலைவாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியாமை, புதிய வாடகை வீடுகளை பெற முடியாமை மற்றும் வங்கிக் கணக்குகளை முன்னெடுப்பதில் சிக்கல் என அவர்களின் அன்றாட வாழ்க்கை முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிர்வாக குளறுபடிகள் விண்ணப்பதாரர்களை மட்டுமல்லாது அங்கு பணிபுரியும் அரசு ஊழியர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகளால் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாமல் ஊழியர்கள் திணறுகின்றனர். இதனால் ஆத்திரமடையும் மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்கள் நடப்பதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி 1 முதல் அமுலுக்கு வந்துள்ள புதிய விதிகளுக்கு அமைய வதிவிட அனுமதி கோருவோர் 40 கேள்விகளை கொண்ட ஒரு குடிமை தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு அரசியல் வரலாறு மற்றும் கலாச்சாரம் குறித்த இந்த தேர்வில் குறைந்தது 80% மதிப்பெண்களை பெற்றால் மட்டுமே அடுத்த கட்ட அனுமதி வழங்கப்படும். இது விண்ணப்பதாரர்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய விதிகளுக்கு அமைய 10 ஆண்டுகால வதிவிட அட்டைக்கு B1 நிலை பிரெஞ்சு மொழி புலமையும் குடியுரிமைக்கு B2 நிலையும் அவசியமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வு கட்டணங்கள் மற்றும் வதிவிட அனுமதிக்கான முத்திரை வரி ஆகியவை 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ளதால் ஒரு அனுமதியை புதுப்பிக்க பல நூறு யூரோக்கள் செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கல் என்ற பெயரில் பொது சேவைகளை மனிதாபிமானமற்றதாக மாற்றக்கூடாது என CFDT தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது.